நாங்கள் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் பகுதியாக வளரக்கூடியது இதுதான் கள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காற்றில் பெத்தநாயக்கன் போடுவார்கள். இந்த மனிதம் இளவர்கள் இருக்கக்கூடிய அவைக்காமல் தயாரிக்க அட்டுவழி போற உன கவலைப்படாதே, அது புலி வழி மதிக்கும் கலையில் நிற்காதே. மம்முட்டியும் பேரு சில புலி ஒதுக்கும் பாரு, மம்முட்டியும் பேரு சில புலி ஒதுக்கும் பாரு. மம்முட்டியும் பேரு சில புலி ஒதுக்கும் பாரு. காட்டு காட்டு நான் காட்டின உடனே ஆளை காணும். பட்டு மேல பகரம் பட்டு அப்பா மெண்டல் வந்துக்கிறப்பா மெண்டல போட்டு வந்து வார்த்தைகள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது. ஏங்க அவன் முகத்தை பாக்குறீங்களே, உங்களுக்கு அடிக்கணும்னு என்ன வருது? எதுக்காக? அவன் முகத்தை பாருங்க, பால்வாடி முகம் அவனுக்கு. இல்லைங்க, பால் வடிகிற முகம். அவனை பார்த்து அடிக்க உங்களுக்கு மனம் தோணுதா? ஐயா, அவனை அடிக்கும் போதுதான் என் முதுகுல வர மாதிரி கேட்குதுங்க எனக்கு. ஐயா, பாவமா இல்ல அவனை பாக்குறீங்களே. இல்லைங்க, சின்ன பையன் அப்படித்தான் பேசும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணம். அதுக்காக நீங்க அந்த மாதிரி அடிக்க தவிர அது மாதிரி அடிக்காதீங்க. அப்படி கூட அடிச்சா கூட ரத்தம் வர மாதிரி அடிங்க. அப்பதான் மனசு சாந்தி அடிங்க. ஐயா இவ கம்மிடுறா, நீ வருவாங்க முதல்ல எனக்கு இன்னும் ஒரு மாதிரியா இருக்குது. மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு மருந்து. அடிக்கிறதுதான் அடிக்கிற, யார் ரத்தம் வர மாதிரி அடிச்சா என்ன தப்பு அப்படின்னு கேக்குற. அவர் யார்? அப்பதான் மனசு சாந்தி அடையும். பெரிய பட பையன் நானே. பெரியப்பா அந்த மாதிரி கேட்கலாமா? தெளிவா பேச பையன், நெஞ்சுன்னு சொல்றான். போடா போடா அடி மாட்டாங்க போடா. ஆசிரியர் சொல்லக்கூடியதை மாணவன் கேட்க வேண்டும் அல்லவா? அப்படி பள்ளிக்கூடம் போறான் ஒரு பையன். அவன் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் சொல்றதை கேட்கணுமா இல்லையா? பாடம் எழுது அப்படின்னு சொன்னா எழுதணுமா இல்லையா? அவர் யாரு? ஆசிரியர். அவர் சொல்லிவிட்டா மாணவன் நான் தானே. அவர் என்ன கஷ்டம் வச்சிருக்கார்? ரத்தம் வர மாதிரி ஒண்ணு அடிக்க சொல்லிருக்கிறார். அதனால ஒரு சொட்டு ரத்தத்தை நீ செஞ்சிரு. ஆமாடா மெட்டல் தப்பா பண்ணிருக்கீங்க. யாரு யாரு மெட்டல? மரியாதையாக ரத்தத்தை சிந்த போகிறாயா இல்ல நீயா ஒண்ணு பண்ணு. உள்ள கம்பெனி சூழகுது, எடுத்து வைக்கிற புத்திக்கோ. ஐயோ அந்த மாதிரி குத்தி செத்துருக்கு தர போறாங்க. ஆயிரம் தான் உறவு முறை இருந்தாலும் மேல மேல வந்தாலும் அவர் அச்சிக்கணும் பேசினாலும் தகாத வார்த்தை பேசினாலும் சூழத்தை எடுத்து சொன்ன உடனே
என் பையனாச்சு என் தம்பி பையனாச்சு என் இதயம் துடிக்குதுங்க. இவன் செத்துறவனுக்கு துடிக்கல எனக்கு. இவன் செத்துட்டா எங்க அம்மாவுக்கு நான் புள்ள கொடுக்கணும், அதனால தான் துடிக்குது. அடி வாங்கினா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. நீ சூழத்தால குத்தின்னு சொல்ற, நீ செத்துட்டா அவளை அம்மாவுக்கு நான் தானே புள்ள கொடுக்கணும். எங்க கம்பெனி ஆசிரியர்ப்பா யார வந்து கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? எங்க கேட்பாங்களா இல்ல இவங்க கேட்பாங்களா இல்ல கேட்பாங்களா? எங்க அம்மா வந்து எல்லாரையும் புள்ள கொடுங்க. டேய் எல்லாரும் கேட்க மாட்டாங்கடா, நேரா வருவாங்க, அங்க நின்றுவாங்க, நான் இங்க உக்காந்து இருப்பேன். அட பாவீங்களா, நான் வாத்தியார உடனே தானே என் பிள்ளைய அனுப்பிச்சு வச்சேன், இந்த மாதிரி சாவ வச்சுட்டு எனக்கு மரியாதையை புள்ள கொடு, எங்க புள்ள கொடுன்னு என்ன கேட்பாங்க. வீட்டுல இருந்து நேரம் வந்துருவாங்க. ஏதோ படாத இடத்துல பட்டு நீ செத்து கொடுனாக்கா நேரம் இங்க வந்து நின்னுக்கிட்டு வாத்தியார பார்த்து என்ன யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நானும் கூட்டு தவறு தான் உண்ணா என் வாத்தியார என் புள்ளைய கொண்டு கொடுத்தாங்களே எனக்கு புள்ள கொடுங்க, வாத்தியார எனக்கு புள்ள கொடுங்க, வாத்தியார எனக்கு புள்ள கொடுங்க அப்படின்னு கேட்டா அவர் மனுஷன் எங்க போகும்? பொண்டாட்டிகளுக்கு புள்ள கொடுக்க முடியல. அம்மா யாரு யாரு பியோடா டேய் இங்கே போற அவனுக்கு போன இருக்க மோசமானவங்க. கரண்ட்ல கூட கையை வச்சு எடுத்துருவாங்க, அந்த மாதிரி ஆளும் அவன். ஆமா பாரு உள்ள போய் மாட்டேங்கிறான், அது வேற பயமா இருக்கு.